எல்லாருக்கும் வணக்கம். தேர்தலுக்கு இன்னும் சரியாக 6 நாட்களே உள்ள நிலையில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கருத்து கணிப்புகள் வந்திருக்குது. எந்தெந்த பார்ட்டி எந்தெந்த இடத்துல எந்தெந்த லீடு எடுக்குது, எந்தெந்த பர்சன்டேஜ் வந்துருக்குது அப்படின்ற மாதிரி கருத்து கணிப்புகள் சர்வே ரிசல்ட்லாம் நிறைய வந்திருக்குது. குறிப்பா நம்முடைய நண்பர்கள் இடம் வளம் மற்றும் ஸ்பிக் மீடியா அவங்க எடுத்துற சர்வே வந்து பார்த்தீங்கன்னா அது வீடியோவா இன்னைக்கு கூட காலையில இடம் வளம் சேனல்ல பப்ளிஷ் ஆயிருக்குது. வேணா இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு அப்புறமா நீங்க அதை போய் பாருங்க. அந்த எப்படி போயிட்டு இருக்குது கள நிலவரம் அப்படிங்கிறத பத்தியும், அதே போல ஐயா ஸ்டாலின் அவர்கள் பயங்கரமான ஒரு ஆயுதத்தை கையில் எடுத்தார். இந்த ஆயுதத்தை வச்சு நீ முடிச்சு காட்டுறண்டா அப்படின்ட்டு கடைசியில பார்த்தா அது புஸ்வானமா போயிடுச்சு. அது என்ன அப்படிங்கறத பத்தி நம்ம இன்னைக்கு நம்முடைய நண்பர் கிஷோர் கேசாமி அவர்களிடம் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வணக்கம். ஒரு டீலிமிட்டேஷன் அப்படின்ட்டு ஸ்டாலின் அவர்கள் பார்த்தீங்கன்னா கருப்பு சட்டையை போட்டுக்கிட்டு அந்த பேப்பர்லாம் கொளுத்திட்டு இருந்தாப்புல. கடைசியில பார்த்தா இத்தனையும் உதயநிதி வேற பிரச்சாரத்துல சொல்லிட்டு இருந்தாப்புல. தமிழ்நாட்டுக்கு பார்த்தீங்கன்னா வெறும் 39ல இருந்து 49 தான் கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. உதயநிதி அப்படி பேசி அடுத்த கொஞ்ச நாள்லயே பாத்தீங்கன்னா அமித்ஷா அவர்கள் பாராளுமன்றத்தில் அறிவிக்கிறாரு 49 கிடையாது 59. இத்தனைக்கு அந்த வீடியோலயே அந்த உதயநிதி பேசும்போது என்ன சொல்லியிருப்பாப்புனா 59 கொடுத்தா நல்லா இருக்கும், கரெக்டா இருக்கும், ஆனா இவங்க 49 தான் கொடுக்குறாங்கன்ட்டு சொன்னாப்ல. அந்த வீடியோ வேணா நம்ம ப்ளே பண்ணி காட்டிடலாம். இப்போ நமக்கு 39 நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்கிறாங்க தமிழ்நாட்டுக்கு. அது அவங்க ஒழுங்கா பிரிச்சு கொடுத்தாங்கன்னா 59 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தமிழ்நாட்டுக்கு வரணும். ஆனா இன்னைக்கு ஒன்றிய அரசு என்ன திட்டம் போடுறாங்க தெரியுமா? தமிழ்நாட்டுக்கு வெறும் 47 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மட்டும் ஒதுக்கீடு செய்ய முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. 12 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குறைய போறாங்க தமிழ்நாட்டுக்கு. तमिलनाडु राज्य से चुनकर यहाँ आते हैं और 543 के सदन में उसके प्रतिशत है 7.18% और अब 50% वृद्धि के बाद सांसद लगभग हो जाएंगे 59 और इनकी नए सदन में 816 के सदन में प्रतिशत में संख्या हो जाएगी 7.23. ஐயா ஸ்டாலின் அவர்கள் இதுதான் கடைசி நேரத்துல ஒரு பயங்கரமா ஆயுதமா நினைச்சாப்ல. இதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன ஆச்சு அந்த ஆயுதத்துக்கு? தொகுதி வரையுறை அப்படின்னு இருக்கு இல்லையா, இதை வந்து மாற்றுறது டீலிமிட்டேஷன் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து வழக்கமாக நடக்கக்கூடிய ஒரு விஷயந்தான், நடக்க வேண்டிய ஒரு விஷயந்தான். நம்மளுடைய மக்கள் தொகையை அதிகரிக்கும் போது அந்த மக்கள் தொகைக்கு ஏற்ற பிரதிநிதித்துவம் அப்படின்றது வரணும் அப்படின்றது எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயந்தான். இப்போ அதில் வந்து சில ஆதங்கங்கள் வருவது அப்படின்றது இயல்பு. எல்லாருக்குமே இந்த ஆதங்கம் இருக்கும். என்னுடைய பிரதிநிதித்துவம் குறைஞ்சிடக்கூடாது அப்படின்ற ஒரு ஆதங்கம் யாருக்குமே இருக்கும். எனக்கு இதுல நிறைய கேள்விகள் இருக்கு, நீங்க வீடியோவில் பண்ணுவோம். பட் இந்த பிரதிநிதித்துவம் பாதிக்கப்படக்கூடாது அப்படின்ற ஒரு இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து தொகுதி மறுவுரைன்னு கூட நம்ம சொல்ல முடியாது. இப்போ நடந்திருக்கிறது என்ன பண்ணியிருக்காங்கன்னா அப்பர் லிமிட்டை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. 850 அப்படின்றது அப்பர் லிமிட்டாக ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த தொகுதிகள் எண்ணிக்கை என்ன இருக்கோ தமிழ்நாட்டுடைய தொகுதி எண்ணிக்கை, தமிழ்நாட்டுடைய அந்த விகிதாச்சாரம் பிரதிநிதித்துவ விகிதாச்சாரம் இல்லையா, இதை வந்து அப்படியே கண்டினியூ ஆகும். இது எந்த இடத்துலையும் மாறாது. இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் சற்று ஏறும் அந்த எண்ணிக்கை. அப்படி தான் நம்ம கொண்டு போகிறோம். 50% நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கிறோம். 39 இருக்குன்னா அது 59 அது மாறும். சரியா? இப்போ இவங்களால முனை முழங்கி போனதுன்னு தான் சொல்லணும். ஏன்னா வேறு எதுவும் பேசுறது கிடையாது. நீ இதை கொண்டு வந்து நீ பெரிய விஷயமா பேச வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா தொகுதி மறுவுரை செய்வது அப்படின்றது பார்த்திங்கன்னாக்கா இன்றைக்கி நடக்க போகிற விஷயம் கிடையாது. அதுக்கு ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணணும். அந்த கமிட்டி வந்து யார் யாரெல்லாம் இருக்க போகிறாங்கன்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் அவங்க சில கருத்துக்கள்லாம் கேட்டு தெரிஞ்சுப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஒரு இதை அறிக்கையை கொடுப்பாங்க. அந்த அறிக்கையின் மேலே விவாதம் நடக்கும். இப்படி நிறைய இருக்கு. அதே போல வந்து இந்த 2029 நாடாளுமன்ற தேர்தலுக்கு இது அப்ளை ஆகாது கிடையாது. அப்படிங்கும்போது அதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது இப்போதைக்கு. நீங்கள் வந்து இதை ஏன் வந்து பேசு பொருளாக மாற்றுறீங்க அப்படின்னா, அதை மாற்ற முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய எதுவுமே கொண்டு போக முடியல. அப்பனும் பிள்ளை என்னங்க பண்ணுறாங்க, திரும்பி பிரச்சாரத்தில் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி காலையில் விழுந்தார். ஆமாம், எனக்கு தெரிஞ்ச இதை தவிர்த்து வேற ஏதாவது அப்பனும் பிள்ளையும் பேசியிருக்கானுங்களா? இவ்வளோ இடத்துக்கு போகிறாங்கல்ல, நாங்கள் இதை செய்திருக்கிறோம், எங்களுடைய சாதனை இது. சரி, ஜெயலலிதா 2016 228 தொகுதிகள்லையும் ரிட்டையர் சின்னத்தில் நின்னாங்க. சரி, 234 தொகுதி 278 தொகுதின்னு நினைக்கிறேன் டோட்டலாக வந்து ரிட்டையரில் நின்னாங்க. அத்தனை தொகுதிக்கும் போகும்போது பார்த்திங்கன்னா எல்லா இடத்துக்கும் அவங்களால உடல்நிலை அவங்களுக்கு ஒத்துழைக்கல, அவங்களால போக முடியல அப்படின்ற சூழலில் எனக்கு தெரிஞ்ச ஒரு 15 இதுவாக பிரித்தாங்கன்னு நினைக்கிறேன்.
15 எம்எல்ஏக்களாக பிரித்து அவங்களெல்லாம் அந்தந்த மண்டலமாக வரவழைச்சு அங்கிருந்து அவங்க வந்து மக்களை பார்ப்பாங்க. அவங்க மண்டல வாரியாக அவர் பொதுக்கூட்டங்களை நடத்தினார். இந்த மண்டல வாரியாக பொதுக்கூட்டங்கள் நடந்தது பாருங்க. அந்த பொதுக்கூட்டங்களில் பார்த்தீங்கன்னா இந்தந்த மாவட்டங்களுக்கு இந்தந்த ஊர்களுக்கு இதை செய்திருக்கிறேன், அதனால் உங்களிடம் நான் வாக்குகளை பெறுவதற்காக இப்பொழுது வருகிறேன் அப்படின்னு அவங்களால சொல்ல முடியாது. அப்படி சொல்லக்கூடிய திடமும் சாதனையை செய்திருக்கிறோம் அப்படின்ற அந்த நிறைவும் மனநிறைவும் அவருக்கு இருந்த காரணத்தினால்தான் அவங்க தைரியமா தேர்தலை தனியாக சந்திக்கிறாங்க. நீ 5 ஆண்டு காலம் இப்போ ஆட்சி நடத்தியிருக்க, மக்கள் வாக்களித்து தான் நீ ஆட்சி நடத்தியிருக்க, இல்லைன்னா மறுக்க. மக்கள் மனமும் வந்து ஸ்டாலின் வேண்டும் என்று சொன்ன காரணத்தினால தான் ஸ்டாலின் இன்னைக்கு முதலமைச்சராக வந்து உட்காந்து அவர் வந்து இந்த 5 ஆண்டு கால ஆட்சியை நடத்தியிருக்கிறார். ஆனால் நீ என்ன சாதனை செய்தாய் அப்படின்றத உன்னால சொல்லி போய் ஓட்டு கேட்க முடியுதா? இந்தந்த ஊர்களுக்கு இந்தந்த சாதனைகளை நான் செய்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த ஊரில் இதெல்லாம் நான் செஞ்சிருக்கேன், இந்த ஊரில் இதெல்லாம் நான் செஞ்சிருக்கேன், அதனால் உங்களிடம் வாக்கு கேட்க வருகிறேன் என்று உன்னால் சொல்ல முடிந்ததா? 2 விஷயத்தை தான் திருப்பி திருப்பி உருட்டிக்கிட்டு இருக்கீங்க அப்பனும் பிள்ளையும். அப்பா அங்கே வந்துக்கிட்டு என்ன சொல்லிட்டு இருக்காப்புல, பாஜக உள்ள வந்துடும் அப்படின்ற கதையை சொல்லிட்டு இருக்காப்புல. மகன் என்ன பண்றாப்புல, போற இடத்துலலாம் அந்த போட்டோவை தூக்கி காமிச்சிருக்காப்புல. இதை தவிர்த்து வேற எதுவுமே கிடையாது. உங்கள் சாதனை என்ன? நீ துணை முதலமைச்சராக இருந்தால் என்னையா சாதிச்ச? உங்கள் அப்பா முதலமைச்சராக இருந்தால் என்ன சாதிச்சாப்புல? இதை தானே நீ பேசணும். அதை நீங்கள் பேசவே இல்லை. போன எலெக்ஷன்ல போற இடத்துலலாம் இந்த செங்கலை தூக்கிட்டு சுத்தினாப்புல, இந்த எலெக்ஷன்ல இந்த போட்டோவை தூக்கிட்டு போட்டோ. இதை தவிர்த்து வேற ஏதாவது இருக்கா? அப்போ இந்த போட்டோனால நீ என்ன நிரூபிக்க வர? எடப்பாடி பழனிசாமியை பற்றி நீ தப்பாக பேசிட்டனா நீ பண்ணுறதெல்லாம் ரைட்டுன்னு ஆகிடுமா? அதை தூக்கி காட்டுறதுனால அவர் பண்ண ஒரே ஒரு சாதனை பால் டாய்லப்புங்கிறது ஒரு தமிழ்நாடு முழுக்க தெரிஞ்சது. குளத்தூர்ல நான் நேரடியாக பார்க்குறேன். குளத்தூர்ல பார்த்தீங்கன்னாக்கா எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் பண்ணும்பொழுது மற்றதெல்லாம் விடுங்கயா, பால் டாயில பேசுங்கயா அப்படின்னு மக்கள்கிட்ட வருது. இதுக்கு பதிலுக்கு இவங்க என்ன பண்றாங்கன்னா, திமுக விட்டு செட்டப் பண்ணி ஆளுங்களை வச்சு படத்துக்கு காமி. நீங்க சொல்லுங்க, கன்னியாகுமரியில யாராவது கவலைப்படுறாங்களா? எடப்பாடி பழனிசாமி வந்து 2017 யார் காலில் விழுந்து பதவியை பெற்றார் அல்லது பதவியை பெற்ற பின்னர் ஆசி பெற்றார் அப்படின்றத இன்னைக்கு பேசும் பொருளா இது? இன்னைக்கு மக்களோட முக்கிய பிரச்சனை ஆயுது, தலையாய பிரச்சனை ஆயுது. ஊர் முழுக்க கஞ்சாவும் போதையும் நடந்துகிட்டு இருக்கு. அதான் பிரேமலதா அவர்கள் கூட இருக்கிற கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய அங்கம் அவங்களே சொல்றாங்க. என்ன மைண்ட் வாய்ஸ் வெளில வந்துருச்சு. ஏன்னா அப்பப்போ அடிக்கடி கூட்டணி மாறினீங்கன்னா எந்த கூட்டணிக்குன்னு தெரியாது இல்லை. அப்போ நீங்க உங்களோட மைண்ட் வாய்ஸ் தான் சொல்றீங்க. இது உண்மை. பிரேமலதா சொன்னது நிதர்சனமான உண்மை. ஆனால் என்ன பிரச்சனைனா, பிரேமலதா அவர்களிடம் நான் இன்னும் கூடுதல் சென்சிட்டிவிட்டியை நான் எதிர்பார்த்தேன். அதாவது ஒரு பெண் குழந்தையை பெற்றிருந்தால் தான் உங்களுக்கு அதோடைய வழி தெரியும். இல்ல அதை பேசும்போது அவங்க இந்த வார்த்தையை சொல்றாங்க, ஒரு பெண்ணாக சொல்கிறேன். ஒரு பெண்ணாக சொல்கிறேன். இதுல என்ன இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு பெண்ணாக சொல்கிறேன், 2 வயது குழந்தை 2.5 வயது குழந்தையை வந்து சீரழிக்கிறான் ஒரு திமுக பொறுக்கி. அதை தவிர வேற என்ன தப்பு இருக்குது? இது தவிர வேற என்ன தப்பு இருக்க முடியும்? இதை விட ஒரு கொடுமையான தவறு என்ன இருக்க முடியும் சொல்லுங்க? 2.5 வயது குழந்தைக்கு என்னங்க இருக்கும்? ஒரு பெண்ணாக சொல்கிறேன் அப்படிங்கிறது வெக்கமா இல்லையா இதை சொல்றதுக்கு? 2.5 வயது குழந்தைங்க அது என்னங்க? அதுக்கு உணர்வு, அது என்ன குழந்தை? அதால தான் யாருன்னு உணரக்கூட முடியாத ஒரு நிலைமையில் இருக்கக்கூடிய ஒரு மழலை குழந்தைய, அந்த குழந்தைய நீங்க வந்து சீரழிக்கிறேன்னா, இதுல இவனுக்கு பட்டப்பேர் வேற அந்த ஊர்ல கலைஞர் பொறுக்கி எல்லாம் ஒண்ணுதான். பொறுக்கி, கலைஞர், கருணாநிதி எல்லாம் ஒண்ணுதான். பட் என்னன்னா, இதை எப்படி நீங்க நார்மலைஸ் பண்றீங்க? பிரேமலதா விஜயகாந்த் செய்யக்கூடியது நார்மலைசேஷன். எப்படி பண்றீங்க நீங்க அதை? ஒரு எடப்பாடி பழனிசாமி உங்களை கூப்பிட்டு பேசலை அப்படின்றத நீங்கள் அவ்வளோ தனிப்பட்ட விதத்தில் எடுத்துக்கிறீங்கல்ல. என்னை கூப்பிட்டு பேசலை அவர் அப்படின்றீங்கல்ல. ஒரு பெண்ணுடைய ஒரு பெண் மானவங்கப்படுத்தப்பட்டிருக்கிறார். அதை செய்த பொறுக்கி திமுகவை சேர்ந்தவனாக இருக்கிறான். அதை நியாயப்படுத்தக்கூடிய முதலமைச்சர் சட்டமன்றத்தில் வந்து அவன் திமுக ஆதரவு, அவன் திமுக ஆள் கிடையாது, அவன் திமுகவுடைய அனுதாபி என்று நியாயப்படுத்துகிறார். இதையெல்லாம் பிரேமலதா விஜயகாந்த் இருக்கிறாரா? அவ்வளவுதாங்க.
என்ன தினமும் ஒரு 10 இது பாலியல் குற்றம் நடக்குதுங்க, அவ்வளவுதான். மற்றபடி இந்த ஆட்சி நல்லா ஆட்சி தான். ஒரு 10 பேர் தினமும் கஞ்சா என்னங்க போட்டு ஒரு வெட்டுவாங்க. கஞ்சா பிரச்சனை இருக்குங்க, அவ்வளவுதான். தெருவா கஞ்சா இருக்குங்க, மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. மற்றபடி எல்லாம் சரியா இருக்கு. இப்படி சொல்றாங்க, எப்படிங்க நியாயப்படுத்துறீங்க? மனசாட்சி கொண்ட யாராவது ஒருத்தருக்கு நியாயப்படுத்த முடியுமா? ஏன் இந்த முதலமைச்சர் உட்கார்ந்துருக்காருல அந்த மேடையில், இல்லைம்மா என்னுடைய ஆட்சியாக இருந்தாலும் இதை வந்து நம்ம நார்மலைஸ் செய்யக்கூடாதுன்னு பேசியிருக்கணும்ல, நீ பேசிட்டு தான் நீ யோகியன். அது எப்படி அந்த மாதிரி ஒரு எவ்வளோ அசால்ட்டாக இருக்கு பாருங்க. கஞ்சா பாலியல் குற்றம் என்பது ரொம்ப சர்வசாதாரணமாக இருக்கு. இது தவிர வேற ஒன்றும் பிரச்சனை இல்லையே. என்ன வேற என்ன பிரச்சனை இருக்கணும்? இதுதான் தலையாய பிரச்சனை. This is the most sensitive problem. இதுதான் தலையாய பிரச்சனை. தமிழகத்தின் தலையாய பிரச்சனை இதுதான். ஏன்னா ஆளுங்கட்சி பிரமுகர்களே இதுல இன்வால்வ்டா இருக்காங்க. ஜாஃபர் சாதிக்ல இருந்து ஆரம்பித்து ஞானசேகரன் வரைக்கும், அது பஞ்சாவா இருக்கட்டும் இல்ல பாலியல் குற்றமா இருக்கட்டும், அவர்கள் தான் அங்க இன்வால்வ்டா இருக்காங்க. இப்ப இதே பேட்டர்ன் பாருங்க. அந்த ஸ்டேட்மெண்ட் பிரேமலதா அவர்களே சொல்லிருக்காங்க, கஞ்சா விக்கிறவனே திமுக காரணம் தான். ஸ்டேட்மெண்ட் அவங்களே இதுக்கு முன்னாடி சொல்லிருக்காங்க. இப்போ எடப்பாடி பழனிசாமி ஒரு நியாயமான ஒரு கருத்தை முன்வைக்கிறார். கிட்டத்தட்ட 2000 சொச்சம் வழக்குகள் போடப்பட்டதாக சட்டமன்றத்தில் முதலமைச்சர் பேசுகிறார். நான் எதிர்கட்சி தலைவர், நான் எழுந்து கேட்கிறேன், இவ்வளவு வழக்குகள் போடப்பட்டிருக்கு, நீங்களே கைது எவ்வளவுன்ட்டு. 150 பேரை தான் கைது பண்ணணும். 2500 பேர் மேல நீ வழக்கு போட்டு பதிவு பண்ணி ஏன் 150 பேர் மட்டும் தான் கைது பண்ண அப்படின்னா, அதுக்கு ஆன்சர் திமுக காரன் தான் விற்கிறான். அப்ப அவனை எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும்? திமுக கொடி போட்ட நாய், திமுக கொடி போட்ட காரில் வந்த நாய், அதுக்கெல்லாம் வேற எதுவும் நாயை நான் கேவலப்படுத்தக்கூடாது, சரியா? அவன் வந்து பாலியல் குற்ற செயலில் ஈடுபடுகிறான். அவனை காவல்துறை அழைத்து விசாரித்து திரும்பி வீட்டுக்கு அனுப்புது. அப்புறம் சம்பவம் பெருசானதுக்கு அப்புறம் தான் திரும்பி கூப்பிட்டு அவனை அரெஸ்ட் பண்றாங்க. அதான் ஞானசேகரனை ஃபர்ஸ்ட் வெளியே விட்டாங்களே போன்ட்டு. ஞானசேகரன் தான் நான் சொல்றேன், சரியா? அப்ப திமுகவில் பதவியில் இருக்கக்கூடிய ஒருத்தன், ஒரு சின்ன பெண்ணு, அதே குழந்தை 2.5 வயசு, அந்த குழந்தைக்கு தாயாரும் கூட தெரியாத ஒரு வயசுங்க அது. அந்த குழந்தையை சீரழிக்கிறான். இதே திமுக சேர்ந்த ஒரு பொறுக்கி காரில் துரத்திட்டு ஓடுறான். யார? பள்ளி குழந்தைகளை. அந்த பெண்கள் வந்து கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்றாங்கன்னு அவங்கள மிரட்டுறதுக்கு ஐபிஎஸ் அதிகாரிகளை வீட்டுக்கு அனுப்புறது. இதுவும் தமிழ்நாட்டில் தான் நடந்தது. இங்க ஈசிஆர் இந்த காவல்துறை. அடுத்து திமுக கொடி வைத்து சுத்தி வந்திருந்த இந்த பொறுக்கி ஞானசேகரன் என்பவன், இவன் வீட்டில் அந்த மாசூச போய் சாப்பிட்றான். இவன் அமைச்சரான், அவன் வீட்டில் போய் உட்காந்து தூண்டுறான், சரியா? அவன் பார்த்தீங்கன்னா திமுக கொடி போட்ட காரில் தான் வலம் வரான். அவன் திமுக அனுதாபியம், சரியா? அவன் மேல 100கணக்கான வழக்குகள் பதிவு செய்யப்பட வேண்டும் என்பதனை காவல்துறை அவன் கைது செய்ததுக்கு அப்புறம் தான் வருகிறது, சொல்கிறது. அப்ப அதுவரை என்ன பண்ணிட்டு இருந்தேன்? அதுவரை என்ன பிடிக்கிட்டு இருந்தீங்க? அதே மாதிரி திருநெல்வேலி கிட்ட ஒரு 60 வயதோ 65 வயதோ மூதாட்டி திமுக காரன் தாக்குறான். அதுவும் டிஎம்கே காரன், சரியா? இப்படி கைக்குழந்தையிலிருந்து ஆரம்பித்து கிழவி வரைக்கும் யாரையும் விட்டு வைக்கிறது இல்லை திமுக காரன். இதுதான் இவங்களுடைய இந்த 5 ஆண்டு கால சாதனை ஓட்டம். இப்போ இதை எப்படி மக்கள் பார்க்கணும்? இவ்வளவுதானங்க, இதை தவிர வேற ஏதாவது இருந்தா சொல்லுங்கன்னு பிரேமலதா. அப்ப இதை வந்து நீங்க என்ன கொண்டு போறீங்க? எல்லாரும் நார்மலைஸ் பண்றாங்க. அவன் மனசில் இருக்கக்கூடிய வேட்பாளர் கதிரவன், கிட்னி புகழ் கதிரவன், அந்த கிட்னி கதிரவன், அவன் மேல வந்து வழக்க பதிவு பண்ணணும்னு சொன்னதே தமிழக அரசாங்கம். அவன் உரிமத்தை ரத்து செய்தும் தமிழக அரசாங்கம். அவன் நியாயப்படுத்துறான், திருட்டில்லைங்க முறைகேடுங்கிறான். அவன் தைரியமா வெளியில வந்து கூனி குறுக்கணும். அதுவும் விளக்கம் கொடுக்குறாரு பாத்தீங்களா? உனக்கும் தெரியாம உன்னை மைக்கூசி போட்டு கிட்னி எடுத்தா தான் திருட்டு. ஆனா உனக்கு நான் 10,000 தரேன், 15,000 தரேன், உன் கஷ்டத்தை நான் பயன்படுத்திக்கிட்டு உன் கிட்னியை நான் எடுத்துக்கிட்டு அதை நான் 1 கோடி 1.5 கோடிக்கு நான் வித்து நான் 4 கோடி ரூபாய் ரோல்ஸ் ராய்ஸ் கார்ல வந்தா அது என்னுடைய உழைப்பு, சரியா? 23 வயது இருக்கக்கூடிய 24 வயது இருக்கக்கூடிய இன்பநிதி என்கிற கருணாநிதி குடும்பத்தில் வரக்கூடிய வளரும் பொறுக்கி என்ன, அவனால டிஃபெண்டர் கார் வாங்க முடியும்? எந்த தொழிலும் அவன் பண்ணது கிடையாது. அவன் டிஃபெண்டர் கார் வாங்க முடியும், அவன் தாத்தாவே அதில் தான் வருவார், நாட்டின் முதலமைச்சரே அதில் தான் வலம் வருவார் என்றால் ஏன் ஒரு கதிரவன் வந்து கிட்னி திருடி சம்பாதிக்க கூடாது? சரி,
சரி இப்ப அதை என்ன நியாயம் வேற படுத்துற. அப்ப எல்லாத்தையுமே நார்மலைஸ் பண்றீங்க. அதாவது எது நடந்தாலுமே, எந்த குற்றச்செயல் நடந்தாலும் அது நார்மலைஸ் செய்யப்படுகிறது. ம். அப்ப மக்களுக்கு என்ன இருக்கும்? என்ன ஓட்டம்? டேய் எல்லாத்தையும் நீங்க நார்மலைஸ் சோ பண்ணிட்டாங்க. இப்படி எடுத்துக்கலாமா? திமுக ஆட்சின்னு இருக்கும்போது இங்க குற்றங்கள் சர்வசாதாரணம், அதெல்லாம் ஒரு பெருசா பேசு பொருளா எடுத்துக்க கூடாது. ஒரு பொம்பளை வந்து திருபுவனத்துலங்க, ஆட்சினா இப்படித்தான் இருக்கும், திமுக ஆட்சினா இப்படித்தான் இருக்கும். அதே நம்ம ரொம்ப பெருசா பேசி சிம்பிளா ஒரு பொம்பளை வந்து திருபுவனத்துல ம். கால் பண்ணுது, யாருக்கோ தெரியுமா, அதுக்கு யாரோ தெரியுமா ம். செக்ரட்டேரியட்ல கால் பண்ணி பேசுதுன்றதுக்கா அஜித்குமார்ங்கிற இளைஞன் வந்து கடத்தி கொண்டு செல்லப்பட்டு கொலை செய்யப்பட்டான். அதுல நீங்க கூர்ந்து கவனிக்கணும், அந்த அங்க இருக்கக்கூடிய அந்த வெண்டர்ஸ், அதாவது இந்த பூ விற்கிறவங்க இந்த மாதிரி இருக்காங்களே, அவங்க வந்து சாட்சியம் கொடுக்குறாங்க. என்ன சாட்சியம் கொடுக்குறாங்க? இது வீடியோல சாட்சியம் கொடுக்குறாங்க. என்ன சொல்றாங்க? ம். 10 பேர் இருந்தாலும் கூட்டு போனாங்க. 10 பேர் எங்க வேணாலும் வரலாம், யார் வேணாலும் கூட்டு போகலாம். 10 பேர் உங்க வீட்டுக்கு வரலாம், உங்களை கூட்டு போகலாம். ம். நாளைக்கு நீங்கள் சடலமாக மீட்கப்பட்டாலும் அதை பற்றி ஒரு கவலையும் கிடையாது. என் வீட்டுக்கு 10 பேர் வரலாம், என்னை தூக்கிட்டு போகலாம். இது என்னங்க இது? இதெல்லாம் வந்து ஏற்கனவே பேசப்பட்ட விஷயமா இருந்தாலும் கூட இந்த தேர்தல் நேரத்துல மக்களுக்கு நினைவுபடுத்த வேண்டியது நம்முடைய கடமை. நினைவுபடுத்த வேண்டும் என்பதை விட ம். இதையெல்லாம் நீங்க எப்படி நார்மலைஸ் பண்றீங்க? ம். நான் இந்த குற்றச்செயல்கள் நடந்ததை கூட என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. இவ்வளவுலாம் நடக்குதுன்றதை கூட என்னால் புரிந்து கொள்ள முடியுது. ஆனால் இது சர்வசாதாரணமாக கடந்து போறீங்க. அதை ஒரு 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 பெண்மணி, ஒரு கட்சியோட தலைவி, அதுவும் ஒரு பெண்ணாக இருந்து கொண்டு நீங்கள் இதை பேசலாமா? ஒன்றும் இல்லை ப்ரோ, அவங்களே இதன் மூலமா அவங்க சொல்ல வருவது என்னவென்றால், திமுகனா இப்படித்தான் பாருங்க, இது நார்மல் தான், இதை ஒன்றும் பெருசா எடுத்துக்காதீங்க, திமுக ஆட்சினா இதான் அப்படின்றதான். அப்போ இப்போ இதையெல்லாம் பார்த்து கொண்டிருக்கின்ற மக்கள் என்ன எண்ண ஓட்டம் இருக்கும்? அந்த எண்ண ஓட்டத்தோட பிரதிபலிப்பு தான் நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சர்வே அப்படின்னு பார்க்கும்போது, நீங்கள் இந்த அதிமுகவுக்கு ஆதரவா, நான் அதிமுகவுக்கு ஆதரவானவன் தான். ஆனால் சர்வே என்பது நான் எடுக்கல, சரியா? அதை எடுக்கக்கூடியவர்கள் மக்களிடம் சென்று அவர்களுடைய கருத்துக்களை தெரிந்து கொண்டு அந்த கருத்துக்களை வெளிப்படுத்துகிறார்கள். இப்போ நான் அந்த சர்வேவை வெளியிடணுமா இருந்ததுன்னு வைங்க, நான் அதை எடுத்திருந்தேன்னா நீங்க பயஸ் இருக்கும் எனக்கு, சரியா? நான் அதை எடுக்கல, யாரோ நம்மளுடைய ஆட்கள் போய் எடுக்கிறாங்க. அவங்கள்ட்ட போயிட்டு நான் ஏன் தலையிட்டு நீ இங்க இந்த மாதிரி எண்ணிக்கையில குழுன்னு நம்ம கேட்டுக்கணும், நம்ம கேட்டது கிடையாது. இது வரைக்கும் இருக்கிறதே இருக்கிற மாதிரி தான் அந்த சர்வே ரிப்போர்ட். உதாரணத்துக்கு நான் சொல்றேன், அண்ணன் ஜெயக்குமார் அவர்கள் சர்வே 2.0 ரிலீஸ் பண்ணோம் இல்லையா, ஜனவரி 1 ரிலீஸ் பண்ணோம் இல்லையா, அண்ணன் ஜெயக்குமார் அவர்கள் எனக்கு வந்து ரொம்ப பரிச்சயமானவர், நான் நிறைய மதிப்பு வைத்திருக்கக்கூடிய நபர். அவரை வந்து 3வது இடம் கொடுக்குறேன் நான் ராயபுரத்தில். அவர்கிட்ட நல்ல பேர் வாங்கணும்னு இருந்தா நான் என்ன பண்ணியிருக்கணும், அவர் தான் ஜெயிக்கிறாருன்னு மாற்ற முடியாதா? அடுத்து சேப்பாக்கத்தில் ஆதிராஜாராமன், ஏன்னா அவர் அந்த அளவுக்கு நான் மரியாதை வைத்திருக்கின்ற நபர். நான் அவர் இல்லை ஜெயிக்க மாட்டாருன்னு நான் சொல்கிறேன். இப்போ நான் என்ன பண்ணணும், இல்லை டஃப்பு அப்படின்னு பேசணுமா? பேசணும்னா பேசிக்கலாம். என்னுடைய நல்ல நண்பன் யார், அபிஷேக், அவர் வந்து எக்மோரில் நிற்கிறார். இந்த சர்வே 3வது இடம் அவர் கொடுக்குது. இப்போ நான் நினைத்திருந்தா அதை மாற்றிருக்க முடியாதா? நமக்கு பிடிச்சதுன்றது வேற, எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கலாம். எனக்கு நீ 234 200 தொகுதி அதிமுக வரணும்னு எனக்கு என்ன ஓட்டம் இருக்கலாம், கிரவுண்ட் ரிப்போர்ட் அது சொல்லணும் இல்லை? அப்போ அதை போய் எடுக்கிறாங்கல்ல. இப்போ 27 பேர் போய் உட்காந்து இந்த சர்வே எடுத்திருக்காங்க, தமிழ்நாடு முழுக்க எடுத்திருக்காங்க, 1,27,000 சொச்சம் பேர்கிட்ட வந்து அந்த கருத்துக்களை கேட்டிருக்காங்க. இது 50 கேள்விகள் கொண்ட ஒரு கருத்து கணிப்பு அப்படின்ற நிலையில் இந்த 50 கேள்விகளும் பொறுமையாக உட்காந்து வாங்கியிருக்காங்க, டீட்டெயில்ஸ் வாங்கியிருக்காங்கன்னு போது அவங்க எந்த அளவுக்கு உழைப்பை போட்டிருக்கணும், அதுக்கு உழைப்பு போட்டிருக்காங்க. இன்னொன்று வந்து இன்னைக்கு அவங்க கொடுக்குற சர்வே கொஞ்சமாச்சும் எலெக்ஷன் ரிசல்ட்ல வந்து பிரதிபலிச்சா மட்டும்தான் அவங்களுக்கான கிரெடிபிலிட்டி அடுத்த தடவை கிடைக்கும். அஃப்கோர்ஸ் இன்னொன்று நீங்கள் ஒன்றும் நல்லா புரிஞ்சுக்கணும், தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சிஃபாலஜியில் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய தப்பு நடக்கும். 2011 பார்த்தீங்கன்னாக்கா ஆல்மோஸ்ட் எல்லா ஏஜென்சியும் பாரிங் 1 or 2 ஏஜென்சிஸ் எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா நெக் அண்ட் நெக் இருக்குன்னாங்க. ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா திமுக எதிர்கட்சி வரிசையில் கூட வரல, சரியா? அப்போ இது வந்து ஒரு தேர்தல்னு வரும்பொழுது, நாங்கள் தேர்தல் கணிப்புன்னு எடுக்கும்பொழுது, மக்களுடைய கருத்துக்கள் எடுக்கும்பொழுது ரொம்ப கஷ்டம் தமிழ்நாட்டை பொறுத்திருக்கும். மற்ற இடங்களை விட தமிழ்நாட்டு கஷ்டம். ஏன் கஷ்டம்னா, இதில் வந்து ஒரு ப்ரிடாமினண்ட்டாக, அதாவது பிரதான கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுகவுடைய ஓட்டர்ஸ் இருக்காங்க பாருங்க, இவங்களுக்கு கெஸ்ஸே பண்ண முடியாது, எங்கே பதுங்கி இருக்காங்கன்னு யாருக்குமே தெரியாது, எங்கேருந்து இப்படி வருவாங்கன்னு தெரியாது. இன்றைக்கி வந்து 4 முனை போட்டி நடக்குதுன்னு சொல்கிறோம். நம்ம 4 முனை போட்டி இல்லை, என்னை பொறுத்தவரைக்கும் இந்த 3 முனை போட்டி தான். ஒருத்தர் வந்து ஆல்ரெடி எலெக்ஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலேயே சொல்லிட்டார், நீ ஓட்டு போட்டால் போடு, போராட்டிப்ப எனக்கு அதை பற்றி கவலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டார். ஸோ சீமானன்னு தனியாக வச்சிடலாம், சரியா? இப்போ இந்த 3 முனை போட்டின்னு எடுத்துப்போம். இந்த 3 முனை போட்டியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா
விஜயோடைய ஆதரவாளர்கள்ன்றவங்க வாய்ஸிஃபரஸாக இருக்காங்க, வெளியில் வர்றாங்க, எங்கள் தளபதின்னு சொல்கிறாங்க, நாங்கள் விசில்னு சொல்கிறாங்க, இந்த மாதிரி இருக்காங்க. திமுகவுடைய ஆதரவாளர்கள் எடுத்திங்கனாக்கா அவங்களும் வாய்ஸிஃபரஸாக வெளில வராங்க, வெளியில் வந்து அவங்க தங்களை வெளிப்படுத்திக்கிறாங்க. இந்த அதிமுகவோட ஓட்டர்ஸு வெளிப்படுத்திக்கூடக்கூடிய நபர்கள் அப்படின்றவங்க அதிமுகவில் இருக்கக்கூடியவர்கள், அதிமுக ஆதரவாளர்கள் இருக்காங்க பாருங்க, இவங்க வெளிப்படுத்தவே மாட்டாங்க. இந்த ஆதரவாளர்களை நீங்க எப்படி கணிக்கிறதுன்னா ரொம்ப கஷ்டம். ஏன்னா அவங்க தேரோட எக்ஸ்பிரசிவ். அப்போ அவங்கள போய் இங்கே தேடி போய் ஒரு வில்லேஜுக்குள்ளே போய் தேடி போய் பேசி என்னென்ன கொஞ்ச நேரம் பேச்சு கொடுத்தா தான் அவங்க பேச ஆரம்பிப்பாங்க, பயமும் இருக்கும். அப்போ இதெல்லாம் அவங்க பேச ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் அதிமுக அனுவாங்க. சரியா? இவங்களுடைய வெளிப்பாடு எங்கே இருக்கும்னா தேர்தலுக்கு 2 நாட்கள் 3 நாட்கள் முன்னாடி தான் இவங்க வெளியில் வருவாங்க, வேறு வேலையில் இருப்பாங்க, அப்போ தான் வருவாங்க, இந்த வேலையை முடிச்சுட்டு ஓட்டை போட்டு கிளம்பிடுவாங்க. இதான் அதிமுகவுடைய தன்மை. ஸோ இப்படிப்பட்ட ஒரு தன்மை கொண்ட ஒரு கட்சி பிரதான கட்சியாக இருக்கும் பொழுது இந்த தேர்தலை கணிக்கிறது ரொம்ப கஷ்டம். விஜயோடைய ஃபேக்டர் இருக்கு இல்லையா, இது எந்த அளவுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் அல்லது எந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும், இதுவும் ரொம்ப கஷ்டம் கணிக்கிறது. இல்லை, நம்ம சர்வே ரிப்போர்ட்ல ஓரளவுக்கு வந்துருக்குது எந்தெந்த கட்சிக்கு எவ்வளோ டேமேஜ் இருக்குது அப்படிங்கிறத நேத்தா ஒரு வீடியோ பண்ணியிருந்தோம், சர்வே ரிப்போர்ட் வீடியோ. அதில் பார்த்தீங்கன்னா பெரும்பான்மையான பாதிப்பு விஜயால திமுகவுக்கு தான் வருது. அது ஆப்வியஸ். நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க, திமுகவுக்கு எதிராக இன்னைக்கு இருக்கக்கூடியது ஒரு எதிர்ப்பு அலை மட்டும் இல்லை, திமுகவுக்கு எதிராக இருக்கக்கூடிய திமுக மீதான உருவாகி இருக்கின்ற ஒரு பயமும் கூட. நிச்சயமா எதிர்ப்புன்றதை தாண்டி பயம், சாமி மறுபடியும் இவங்களா அப்படின்ற மாதிரி ஒரு பயமே பயமும் இருக்கு. இந்த பயம் ஏன் வருது அப்படின்னா, நீங்க எதிர்ப்பு இருக்கு இல்லையா, எதிர்ப்புக்கு வடிகால் இருக்கு. எதிர்ப்புக்கு வடிகால் என்னன்னா, ஒரு மீடியா வந்து நம்மளுடைய குரலாக பேசி இருந்தார்கள் என்றால் சரிப்பா மீடியா கேள்வி கேட்டான் அப்படின்னு நம்ம வந்து கொஞ்சம் நம்மளுடைய எதிர்ப்புன்றது கொஞ்சம் குறையும். சரியா? ஆனால் பயம் அப்படின்றது இது மீடியாவும் பொறுப்பு. ஏன்னா மொத்த மீடியாவை நீ கையில் வச்சுட்டு இருக்கான், யார் பேச கிளம்பினாலும் அவர்கள் மூர்க்கத்தனமாக தாக்கப்படுகிறார்கள். ஸ்டாலினே இருக்காங்க, அவங்க ஒரு கருத்து தெரிவிக்கிறாங்க. சரி, அந்த கருத்தை வந்து இப்போ 2021 அவங்க திமுக ஆதரவாக கருத்து தெரிவிச்சாங்க. இப்போ அதுக்காக நாங்கள் மூர்க்கத்தனமாக அவங்களை போய் தாக்கினோமா? ஒன்றும் இல்லைங்க, கல்குவாரியில் போயிட்டு ஒரு எம்எல்ஏ திமுக எம்எல்ஏ பத்திரிகையாளர் வந்து தாக்கினாங்க இல்லையா, பாண்டியராஜன். ஸோ இப்போ என்னன்னா இவ்வளோ விஷயம் இருக்குதுன்னு தெரியும். மக்கள் நம்ம போகும்பொழுது நீங்க கருத்து கணிப்புன்னு போகும்பொழுது என்னன்னா அவங்க பயம் வெளிப்படுது, தயக்கம் இருக்கு, பேச தயங்குறாங்க, பயம் வெளிப்படுது. ஏன் பயம் வெளிப்படுதுன்னா, யார் கருத்து தெரிவித்தாலும் நீங்க கொண்டு போய் உள்ள வைக்கிறீங்க, அதை பிரகடனப்படுத்துறீங்க. எதுக்கு நீங்க பிரகடனப்படுத்துறீங்கன்னா, மற்றவங்கலாம் யாரும் பேசக்கூடாதுன்றதுனால நீங்க அதை பிரகடனப்படுத்துறீங்க. சரியா? அடுத்து நீங்க பார்த்தீங்கன்னாக்கா இந்த நபர்கள் மீது வழக்குகள் பதிவு பண்றீங்க, வழக்குகள் பதிவு பண்ணதை பெருமையா நீங்க கொண்டு வந்து பரப்புரை செய்றீங்க. பாதிக்கப்பட்டவர்கள் இப்போ நீங்கள் கூட சங்கருடைய தாயார் மரணம் வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா பாதிக்கப்பட்டவர்களை போய் அவர் சந்திக்க கூட முடியாத ஒரு சூழ்நிலை, உயிருடன் இருக்கும்போது சந்திக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படுத்திட்டீங்கன்னு தானே அது போகும். இதை பார்க்கக்கூடியவன் வீட்லேயும் அப்பா அம்மா இருப்பாங்கல்ல, இதை பார்க்கக்கூடியவன் வீட்டில் வந்து பிரதர் சிஸ்டர்ஸ்லாம் இருப்பாங்கல்ல, அப்போ அதுக்கு எதுவும் பாதிப்பு வந்துடக்கூடாது அப்படின்னு அவங்க கொஞ்சம் ஒதுங்குவாங்க. ஆனால் அவங்க மனசுக்குள்ள இருக்கிறது பயம். இந்த பயத்தை எப்படி நீங்கள் போக்குவீங்க? இல்லை, இதுக்கு மேலே இதை டேமேஜ் கண்ட்ரோல் பண்ண முடியாது, திமுகவுக்கு அந்த காலம் முடிஞ்சு போச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ என்ன அப்படின்னா, இந்த ஃபேக்டர் எல்லாத்தையுமே கொஞ்சம் டைலூட் பண்ணுறதுக்காக கடைசி நிமிஷ ஆயுதமாக இந்த டீமிலிமிட்டேஷன் எடுத்தாங்க கையில். பட் இப்போ உண்மையாகவே அவங்க எடுத்திருக்கிற அந்த விஷயம் திமுகவுக்கு கொஞ்சமாச்சும் ஒரு பூஸ்ட் கொடுக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இது ஒரு பேசும் பொருளே கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, உணர்வு பூர்வமாக சில முடிவுகளை எடுக்கிறாங்களே தவிர்த்து மக்கள் ஒன்றும் முட்டாள்கள் கிடையாது. எதுக்கு எந்த தேர்தலுக்கு எந்த முக்கியத்துவம் கொடுக்கணும்னு உங்களுக்கு தெரியும். ரெண்டு பாக்ஸ் வைக்கிறவங்க இவிஎம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டேட் எலெக்ஷன் மாநில தேர்தல், இந்த பக்கம் நாடாளுமன்ற தேர்தல். நாடாளுமன்ற தேர்தலுக்கு போய் திமுக ஓட்டு போடுறோம், காங்கிரஸுக்கு ஓட்டு போடுறோம். சட்டமன்ற இடைத்தேர்தலுக்கு பக்கத்துலேயே இருக்கு இன்னொரு பாக்ஸ். இங்கே ப்ரெஸ் பண்ணிட்டு இங்கே இது ப்ரெஸ் பண்ணணும், அங்கே அதுக்கு ப்ரெஸ் பண்ணுறோம், இதுக்கு திமுக ப்ரெஸ் பண்ணுறோம், இங்கே அதிமுக ஓட்டு போடுறோம். அப்போ எந்த அளவுக்கு மக்களுக்கு புரிதல் இருக்கு பாரு, கிளாரிட்டிங்கிறது இருக்குது. அப்போ அந்த கிளாரிட்டி இருக்கிறதுனால தான் நான் சொல்றேன், இன்னைக்கு மக்களுக்கு கூடியது எதிர்ப்பு அலை மட்டும் கிடையாது, பயம். எதிர்ப்பு அலையை நீ பணம் கொடுத்து அதை மேனேஜ் பண்ணலாம், ஆனால் அதை கடந்து பயம் இருக்கிறது. இப்போ ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா இவர் உதயநிதி ஸ்டாலின் 39 ஆக போறாங்க அப்படின்னு பேசிட்டு இருக்காரு. டீலிமிட்டேஷன் இந்த மாதிரி எல்லாம் தமிழ்நாட்டுக்கு பாதிப்பு வரும்னு ஒரு பக்கம் உதயநிதி ஸ்டாலின், இன்னொரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி
மழை வந்து நெல் பயிரெல்லாம் அழிஞ்சு எட்டி கூட பார்க்கல, நான் தான் வந்து உங்களுக்கு எல்லாம் நின்னேன், அப்போ விவசாயிகளுக்கு நான் இதெல்லாம் பண்றேன் அப்படின்ட்டு அவர் ஒரு பக்கம். எந்த மாதிரியான இந்த ரெண்டு பேச்சுல எந்த பேச்சு மக்கள்கிட்ட போய் ரீச் ஆகும்? நீங்களே பார்த்து புரிஞ்சுக்கலாமே. மக்களை இன்னைக்கு பாதிக்கக்கூடிய விஷயம் தான் அவங்க வந்து பார்ப்பாங்க. ம், அப்போ மக்களை பாதிக்கக்கூடிய விஷயங்கள் என்ன? இன்னைக்கு இருக்கக்கூடிய கரண்ட் பில்லேருந்து ஆரம்பிச்சு நீங்க பண்ணியிருக்க கூத்து, ம், சட்டம் ஒழுங்கு, போதை கலாச்சாரம், ம், இதெல்லாம் தான் மக்களை நேரடியாக உடனடியாக பாதிக்கக்கூடிய விஷயம். ம். அப்போ அது கூட தான் அவங்க கனெக்ட் ஆவாங்க. அதுதான் இங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி வந்து எடப்பாடியார் அவர்கள் வந்து திமுக மேல வைக்கிற குற்றச்சாட்டுகள் எல்லாமே இந்த 5 ஆண்டு ஆட்சியில அவங்க பண்ணிருக்கிற விஷயத்தை வச்சு குற்றச்சாட்டு வைக்கிறாரு. ஆனா இவங்க வைக்கிற ஒரே குற்றச்சாட்டு பாஜக காலில் போய் விழுந்துட்டாங்க, அடிமை அதிமுகவா மாறிட்டாங்க. இது இன்னொரு ஒரு போட்டோ எடுத்து காட்டுறாப்புல உதயநிதி ஸ்டாலின். என்ன போட்டோ அப்படின்னா அதுல அதிமுக, அதுல அமித்ஷா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்ற மாதிரி அதுல எழுதிருக்கு. சோ வம்படியா திணிக்கிறாங்க. என்னன்னா அதிமுக போய் பாஜக கிட்ட சரண்டர் ஆயிடுச்சு. முந்து கூட நாங்க என்ன சொல்றோம், முந்து வந்து கூதிமுக அப்படின்ட்டு இவங்க விஜய் கட்சிக்காரங்க சொல்றாங்க நான் கூட்டணி சொல்றேன். திமுக அப்படின்றத வந்து அவங்க இப்படி சொல்றாங்க. கூதிமுகன்றேன் நான் உங்களை. கூட்டணி திமுக. அந்த கூட்டணியில யாராவது உன்னோட நெருக்கமா இருக்காங்களா? யாராவது ஒருத்தவங்க கூட பழகுறானா? விசிகாவும் கூட பழகிறது இல்லை. என்ன பிரேமலதா வெளிப்படையா பகிரங்கமா அவமானப்படுத்துறாங்க மேடையிலேயே. ம், யார? விசிகாவை. இப்போ விசிகா ஓட்டு எப்படியாவது டிரான்ஸ்ஃபர் ஆகுமா தேமுதிகவுக்கு? வாய்ப்பே கிடையாது. காங்கிரஸ் கேட்கவே வேண்டாம். இன்னி வரைக்கும் அவங்க சொல்றாங்க நாங்கள் மனதளவில் நாங்கள் ஒத்து போகவில்லை அப்படின்றத. பிரதமர் வந்துட்டு போயிட்டாரு, ம். கன்னியாகுமரிக்கு வந்து ரோட் ஷோ நடத்திட்டு போயிட்டாரு பிரதமர். சரியா? அமித்ஷா இது வந்து வரைக்கும் போயிட்டாப்ல. ம். இது வரைக்கும் ராகுல் காந்தியோ பிரியங்கா காந்தியோ எட்டியே பார்க்கல. ராகுல் இப்போ காந்தி வராங்களா இன்னும் 2 நாள்ல? வராராம். வந்தாலும் ஸ்டாலினை பார்க்க மாட்டாராம். அதான் ஸ்டாலின் தனியா பிரச்சாரம் பண்ணுவாப்ல, ராகுல் காந்தி தனியா பிரச்சாரம் அப்ப நீங்க இதுல நீங்க புரிஞ்சுக்கலாம், இது ஒரு பொருந்தா கூட்டணி. ம், சரியா? இந்த பொருந்தா கூட்டணியில் இப்போ எல்லாருக்கும் மனக்குமுறல் இல்லைன்னா நேத்தி வந்து தேமுதிகவுக்கு எதுக்கு நீங்கள் 10 இடம் கொடுத்தீங்க, எங்களையே அவமானப்படுத்தினீங்க, இதுக்கும் பதில் இல்லை. ஒருவேளை மத்த யாருமே வந்து அந்த அளவுக்கு ஜெல்லு ஸ்டாலின் அவர்கள் கூட ஜெல்லாகிறதுக்கு காரணம் இவங்க தான், பிரேமலதா அவர்கள் மட்டும்தான் அப்படின்ற காரணத்தையும் எடுத்துக்கலாம். இன்னொன்னு பாத்தீங்கன்னா அவங்க மட்டும்தான் எல்லா இடத்துலயும் ஸ்டாலின் கூட ஒண்ணு இவங்க போறாங்க, இன்னொன்னு கமல்ஹாசன் போறாரு. வேற யாரும் அதிகமா ஒன்னா பிரச்சாரம் பண்ற மாதிரி தெரியல. பண்ண மாட்டாங்க. திருமாவளவன் எங்க பிரச்சாரம் பண்றாரு சொல்லுங்க? திருமாவளவன் ஏதாவது ஒரு கூட்டணி கட்சி தலைவருக்கு பிரச்சாரம் பண்ணதான் காமிங்க. அங்க ஒரு 4-5 இடத்துக்கு போறாரு, 4-5 இடத்துலயும் பிரச்சனை வருது, பசங்களை போட்டு அடிச்சிடுறாரு, அப்புறம் கிளம்பிடுறாரு. மற்றபடி பெருசா என்ன பிரச்சாரம் பண்ணாரு? வைகோ வந்து கருணாஸுக்கு பிரச்சாரம் பண்ண போனாருன்றாங்க. கடந்து வேற என்ன நடந்திருக்கு? அப்போ அந்த 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 கொஹசிவ்னஸ் இல்லை அப்படின்றது வெளில தெரியுது இல்லை. இப்போ இதை மக்கள் பார்க்குறாங்க, மக்களுக்கும் நல்லா தெரியுது. இப்போ நம்ம பெரிய இதுக்கு போய் ராக்கெட் சயின்ஸ்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் பெருசாக போய் யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ரொம்ப சிம்பிள் இண்டிகேஷன்ஸ் கொடுக்குறேன் நான் உங்களுக்கு. ஸோ நீங்கள் வந்து சவுத்தில் திருச்செந்தூரில் நமக்கு வந்து தகவல் ஒரு 3-4 வாரத்துக்கு முன்னாடி திருச்செந்தூரில் அனிதா ராதாகிருஷ்ணன் எடுத்தீங்கன்னாக்கா 30,000 வாக்குகளில் ஜெயிப்பார் அப்படின்றதான் நம்மளுடைய கணிப்பு. ஆனால் நேத்திக்கு நமக்கு வரக்கூடிய தகவல் ஜெயிக்கிறதுக்கு போராடுறாரு சவுத்தில் திருச்செந்தூரில். இது யாருடைய தொகுதி? திமுகவுடைய கோட்டை என்று கருதப்படக்கூடிய ஒரு தொகுதி. அங்கேயே அவர் போராடுறாரு அப்படின்னா மல்டிபிள் ஃபேக்டர்ஸ். சில பேர் சொல்லுவாங்க இது தாவேக்கா காரணமா, இது தாவேக்கா காரணமா, அவங்க காரணமா, இவங்க காரணமா, நிறைய ஃபேக்டர்ஸ் சேர்ந்துதான் வந்து அவர் மேல அதிருப்தி. அந்த அதிருப்தி கோபமாகவும் பயமாகவும் மாறி அது இந்த நிலையில வந்து நிக்குது. சரியா? என்னன்னா நீங்க ஒரு 8,000 ஒரு 10,000 ஓட்டுல நீங்க ஜெயிச்சா பெரிய விஷயம் அப்படின்ற நிலையில வந்து அனிதா ராதாகிருஷ்ணனுக்கே நிக்குதுன்னா, இல்ல அனிதா ராதாகிருஷ்ணன் மட்டும் இல்ல, பல இது மாதிரி அதான் அடுத்தடுத்து வரணும். இது சவுத்தா, அடுத்து நார்த் எடுத்துக்கோங்க. செஞ்சி, மஸ்தான் தோற்கிறார். இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்கா அவர் பின்னடைவது தான் இருக்கு. அவருக்கு சர்வே எடுத்து பாத்தீங்கன்னாக்கா மிகப்பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் தான் அவர் வெற்றிக்கு நோக்கி போகிறதுக்கே வாய்ப்புன்ற அளவுக்கு அவ்வளவு பணமும் செலவு பண்ணியும் கூட இருக்கு. இருக்கு. திருக்கோவிலூர் பொன்முடி மகன் நிற்கிறார், ஸ்ட்ரகிள் பண்றார். ஸ்ட்ரகிள் பண்ணி தான் ஜெயிக்க முடியுன்ற ஒரு நிலைமை. சரியா? எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அது எங்க மேற்கு, இந்த 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 பக்கம் கிழக்கு. சரியா? இந்த பக்கம் மேற்குல எடுத்துக்கோங்க. செந்தில் பாலாஜி கரூரை விட்டு தழுந்து இந்த பக்கம் வராரு, கோவைக்கு வராரு. கோவையிலே அவர் ஸ்ட்ரகிள் பண்றாரு. எடப்பாடியார் போட்டு பொழந்துகிட்டு செந்தில் பாலாஜி. அது மக்கள் வரவேற்கிறாங்க. சரி, மக்கள் வரவேற்கிறாங்க. சரியா? நீங்க அப்படியே எடுத்து பாருங்க, அனிதா ராதாகிருஷ்ணன், செந்தில் பாலாஜி,
என்ன இவர் எம்ஆர்கே பன்னீர்செல்வம், மஸ்தான், பொன்முடி மகன், இப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னாக்க எல்லாம் ஹெவி வெயிட் திணறாங்க. அதுதான் திமுகவுக்கு இப்போ தொடர்ச்சியா முட்டு கொடுக்கக்கூடிய ஒருத்தர் ட்விட்டர்ல ஒருத்தர் இருக்காரு, பேர் டக்குன்னு வரமாட்டேங்குது, மறந்து போச்சு. அவர் இத்தனை நாள் சொல்லிட்டு இருக்காரு அசால்ட்டா ஜெயிப்பாங்க, இத்தனைக்கும் பிக் ஷாட்ஸ் போட்டிடுற இடத்துல அப்படின் போது அவரே இப்ப மறுபடியும் என்ன ட்வீட் போடுறாருன்னா, எப்படி ரொம்ப ஈஸியா கேக் வாக்கா இருந்த தொகுதிகள்லாம் திமுக இப்ப நெக் டு நெக் டஃபஸ்ட் ஃபைட்டா மாறி இருக்குது அப்ப அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கலாம் இல்லையா சரோஜா எந்த பக்கம் இருக்குன்ட்டு. அப்போ திமுகவுக்கு அட்வான்டேஜா தான் ஆரம்பிச்சது இந்த தேர்தல் ஆரம்பிக்கும் பொழுது. அரித்மெட்டிக்லி நம்பர் பேப்பர்ல நீங்க எடுத்தீங்கன்னாக்கா நம்பர் மீடியா சர்வேல அப்படிதான் வந்துட்டு இருக்கு. திமுகவுக்கு தான் சாதகமா இருந்தது. ஆனால் அதிமுக ஏறி வருகிறது. அதிமுக அப்படியே அபார வெற்றி, 200 தொகுதிகள் வெற்றி நம்ம சொல்லலை, நம்மளுடைய சர்வேவும் அதை சொல்லலை. ஆனால் அதிமுக ஏறி வருகிறது. கொஞ்சம் கொஞ்சமா மேட்ச் பண்றாங்க, ஏறி நோக்கி மிக வேகமாக அதிமுக நகர்ந்துட்டு இருக்குது அப்படிங்கறது மொமெண்டம் வந்து அதிமுக கிரியேட் ஆயிருக்கு. ஆமா, அந்த மொமெண்டம் எப்ப கிரியேட் ஆகுதுன்னா இங்க தேர்தல் அறிவிப்பு வந்ததுனால இருந்தே கிரியேட் ஆகுது. அந்த மொமெண்டம் அதிமுகவால் மட்டும் கிரியேட் ஆக முடியுமானா இல்லை. அது எங்க இருந்து கிரியேட் ஆகுதுன்னா அந்த பய உணர்வு இருந்தது பாருங்க, அது கொஞ்சம் தளர்ந்துருச்சு. தேர்தல் அந்த இது வந்த உடனே, அறிவிப்பு வந்த உடனே நம்ம ஒரு பரப்புரையை கொண்டு போறோம். இப்ப நடக்கிறது காப்பந்து அரசாங்கம். அப்ப என்ன ஆகுது, கொஞ்சம் துணிச்சல் வர ஆரம்பிக்குது, எல்லாரும் பேச ஆரம்பிக்கிறோம். சரியா? அப்படி பேச ஆரம்பிக்கும் பொழுது அந்த மொமெண்டமோட சேர்ந்து போகுது. திமுக அப்படி நாங்கள் இந்த சாதனையை செய்திருக்கிறோம், அதனால நாங்கள் மீண்டும் வரப்போகிறோம் ஆட்சிக்குன்னு வெற்றி வாகை சுடப்போகிறோம்னு அப்படி கெத்தா போய் சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லையே. வெறும் சர்க்கஸ், வெறும் வீடியோ ஷூட், போட்டோ ஷூட், இந்த இது மட்டும் தான் பண்ணிட்டு எப்படி வரும்? இப்ப கூட ஒரு முன்னணி தொலைக்காட்சி ஊடகத்துல பாத்தீங்கன்னாக்கா, பேரே சொல்றேன், தந்தி டிவியில பாத்தீங்கன்னா அதிமுக திமுகன்னு போட்டு திமுகவுடைய முன்னணி விவகாரம்லாம் அப்படியே போடுறாங்க. அதிமுகவுடைய முன்னணி விவகாரம்லாம் பாத்தீங்கன்னா இது வந்து டஃப்பா இருக்குன்றாங்க. டேய் நல்லா புரிஞ்சுக்கோங்க, சிட்டிங் எம்எல்ஏ 2% லீடு 3% லீட்ல தான் இருக்காருன்னா அவர் அந்த சீட்டை தக்க வைக்க மாட்டார். புரியுது. ஆளுங்கட்சி எம்எல்ஏ எதிர்கட்சி எம்எல்ஏ வேட்பாளர், எதிர்கட்சி எம்எல்ஏ வேட்பாளர் அவர் அல்லது எதிர்கட்சி எம்எல்ஏ அவர் வந்து 2%னா தக்க வைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். ஏன்னா ஆட்சிக்கு எதிரான ஒரு அலை வந்து அவருக்கு உதவும். ஆமா. ஆனா ஆளுங்கட்சியில இருக்கவரே 2%ல தான் லீட்ல இருக்காருன்னா தக்க வைக்க கஷ்டப்படுவார். இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் தக்க வைக்க முடியாது. சோ இது வந்து இப்படிதான் பிரதிபலிக்கும் ஓட்டு இது வரும்போது 100% என்னால சொல்ல முடியும். என்ன இந்த இண்டிகேஷன்ஸ் எல்லாம் வச்சு நீங்க இது பெரிய பெரிய இதெல்லாம் யோசிக்க வேண்டிய அவசியம், பெரிய பெரிய கால்குலேஷன்லாம் போட வேண்டிய அவசியம், சிம்பிளா எடுங்க. இதெல்லாம் எப்படி வரும்? அப்ப இவங்க நம்பி இருக்கின்றது ஒன்னே ஒண்ணுதான், விஜய் திமுக எதிர்ப்பு வாக்குகளை பிரிப்பார் அப்படின்ட்டு. ஆனால் அதை விட அதிகமா நீங்கள் புரிந்து கொள்ள மறுப்பது என்னன்னா, அல்லது நீங்கள் புரிந்து கொண்டாலும் இல்லை என்று காண்பிப்பது என்னன்னா, வெளியே சொல்ல உள்ள தெரியுதுன்றது என்னன்னா, இங்க திமுகவுக்கு ஆதரவு அளித்து திமுகவுடைய செயல்கள் பிடிக்காமல் இருக்கக்கூடிய நபர்கள் எந்த காலத்துலயும் அதுக்காக நான் அதிமுகக்கெல்லாம் ஓட்டு போட முடியாது அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு ஒரு வடிகாலாக விஜய் இருக்கார். ஒண்ணு. இன்னொன்று பெர்சன்டேஜ் வைஸ் பார்க்கணும் அப்படின்னா ஆன்டி இன்கியூம்பன்சி ஓட்ஸ் வந்து பெர்சன்டேஜோட விஜய் பிரிக்கிற ஆன்டி இன்கியூம்பன்சி ஓட்ஸை விட விஜய் பிரிக்கிற டிஎம்கே ஓட்ஸ் தான் அதிகமா இருக்கு. அதுதான் சொல்றேன் நான். இன்னொன்னு நீங்க எப்பவுமே நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஆட்சிக்கு எதிரான வாக்குகள் இருக்கு இல்லையா, இது யாருக்கு போகும்? ஆட்சிக்கு எதிரான வாக்குகள், திமுக எதிரான வாக்குகள் இல்லை. ரெண்டுத்தையும் நீங்க பிரிச்சு பார்க்கணும். திமுகவுக்கு எதிரான வாக்குகள் என்பது வேற, அது திமுக ஆட்சியில் இருந்தாலும் இல்லைனாலும் அது இருக்கும். ஆட்சிக்கு எதிரான வாக்குகள் இருக்கு. இந்த ஆட்சிக்கு எதிரான வாக்குகள் இது வந்து இந்த ஆட்சியை இறக்கக்கூடியவர்கள் யார் அப்படின்றத பார்த்து அதை நோக்கி தான் போறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதனாலதான் நான் சொல்றேன், அதுல 75% அதிமுகவை நோக்கி போகும், 25% தான் விஜயை நோக்கி போகும். ஏன்னா விஜய் பக்கம் கூட்டணி கிடையாது, விஜய் பக்கம் கட்டமைப்பு கிடையாது. இது எல்லாமே மக்களுக்கு தெரியும். விஜயோட வேட்பாளர்களை பார்க்க முடியல, எல்லாமே விஜய் அப்படி பார்க்க மாட்டாங்க. ஒருவேளை கூட்டணி ஒரு ஸ்ட்ராங்கான கூட்டணி அமைச்சிருந்தா அது வேற. அப்ப நம்மளோட கால்குலேஷனே மாறும். சரியா? இங்க அப்படி கிடையாது. அப்போ நீங்க காரணங்கள் சொல்லலாம், அவங்க மேல அனுதாபப்படுவாங்க. என்ன அனுதாபப்படுவாங்கன்னா, விஜய் வந்து பாவம், விஜய் வெளியில வேற விட மாட்டேங்கிறாங்க, இல்ல விஜய் பிரச்சாரம் பண்ண விட மாட்டேங்கிறாங்கன்றதுக்காக அவங்க மேல அனுதாபப்படுவாங்க. ஆனா அவங்களுடைய பிரதான நோக்கம் இந்த ஆட்சி போக வேண்டும் என்று இருந்தால் அந்த ஆட்சியை போக வைக்கிறவன் யாருன்றதை பார்த்து
அவனுக்கு ஓட்டு போட்டு அவனை வச்சு உனக்கு என்ன நிவாரணத்தை கொடுக்கலாம் தான் அவங்க யோசிப்பாங்க. அதாவது திமுக மேல் இருக்கக்கூடிய பயம், திரும்ப இவங்க வந்தா என்னடா நடக்கும் நம்மளுக்கு அப்படிங்கிற அந்த பயத்துல ஓட்டு போடுறவங்க வந்து யாரா இவங்களை வீழ்த்துறதுக்கு சாத்தியம் இருக்கிறவங்க இயல்பு, மனித இயல்பு. சரி, ஓகே, ரைட். இப்போ நீங்க ரொம்ப சிம்பிளா இன்னொன்னு சொல்றீங்க, வீட்டுல ஒய்ஃபோட சண்டை, காமனா சொல்றேங்க, ஜஸ்ட் புரிஞ்சுக்கிறவங்க புரிஞ்சுக்கிட்டோம். இப்ப என்ன பண்ணுவான், சரக்கடிக்கிற பழக்கம் இருக்கிறவன் போய் ஒரு ஃபுல் அடிச்சுட்டு வந்து படுத்துருவான். டென்ஷன் எங்கேயாவது காட்டணும்ட்டு. சரக்கடிக்கிற பழக்கம் இல்லாதவன் என்ன பண்ணுவான், சரி நம்ம எங்கேயாவது உறவுக்காரங்க வீட்டுக்கு போவோம், அங்கே போவோம், இங்கே போவோம்னு போவான். இன்னொருத்தன் என்ன பண்ணுவான், அவன் வந்து போய் கோவமா சவுத்தை குத்துவான், உடைப்பான், ஏதோ ஒன்று அவன் கோவத்தை வெண்ட் அவுட் பண்ணான். சரியா, அதுக்கு ஏதோ ஒன்று பண்ணுவான். சரியா, அப்போ வடிகாலை தேடி போவான். அப்படி வடிகாலை தேடி போகக்கூடியவன் இவங்களை பழி வாங்கணும்னு நினைக்க மாட்டான். நமக்கு அந்த கோவத்தை எப்படியாவது நம்ம வெளிப்படுத்தணும். அப்படி போகக்கூடியவன் யாருக்கு ஓட்டு போடுவான், எனக்கு அதிமுக பிடிக்காது, ஆனா எனக்கு திமுக வரக்கூடாது, அப்ப நான் யாருக்கு போடுவேன், விஜய்க்கு போடுவேன். சரியா, ஆனால் இந்த திமுக போகணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவன் இருக்காங்க. அவன் என்ன பண்ணுவான், அவன் நேச்சுரலா போய் அதிமுக தான் முதல்ல. எதிரில் எந்த கூட்டணி வெற்றி வாய்ப்புள்ள பலமான கூட்டணியா இயல்பு, மனித இயல்பு பார்ப்பாங்க. சரி, ஓகே. அப்போ இப்படி இருக்கக்கூடிய சமயத்துல திமுக எடுத்து வைத்த கடைசி ஆயுதமான இந்த டீலிமிட்டேஷனை பத்தி, இந்த தீ வைக்கிறது, அது பண்றது, பிரச்சாரம், இதெல்லாம் எடுபடல அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. தவளை தன் வாயால் கெடும் அப்படிங்கிற மாதிரி உதை தன் வாயால் 49 இருக்குது, 59 வந்தா நல்லா இருக்கும்ட்டாரு. பார்த்தா பாராளுமன்றத்துல அமித்ஷா 59 கொடுக்குறோம் அப்படின்ட்டு அவர் சொல்லிட்டாப்ல. ஸோ இதுவும் எடுபடல. ஸோ அந்த பிரம்மாஸ்திரமும் உடஞ்சி போச்சு, வேலைக்கு ஆகல. அப்படின்னும் போது வரக்கூடிய சர்வேக்களுடைய ரிசல்ட்டும் பார்க்க போனா எல்லாமே அதிமுகவுக்கு சாதகமா தான் இருக்குது. அதாவது கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற இடத்துல திமுக வந்து எல்லாமே அட்வான்டேஜா இருந்ததுங்க. இன்னி வரைக்கும் திமுகக்கு தான் அட்வான்டேஜுங்க. பட்டப்படுத்தனமா பேசுவோம். அதிமுக சண்டை போட்டு 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 மேல வராங்க. அதுல முக்கியமான பங்கு வகிக்கிறது ஐயா எடப்பாடி பழனிசாமி அவருடைய பிரச்சாரம்ன்றது மாற்று கருத்து இல்லை. என்னன்னா, எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய பிரச்சாரம் என்பது விவாத பொருளா மாறி மக்கள் மத்தியில. சரியா, அப்ப அந்த விவாத பொருளா மாறி இருக்கு என்பது ஸ்டாலினுடைய பிரச்சாரம், அதுக்கு எதிர் வைக்கக்கூடிய பிரச்சாரம் வந்து அது எடுபடல அப்படின்னும் பொழுது இது ரெண்டும் தான் வேயிங்கா பார்ப்பாங்க. எதுவுமே எங்க பாருங்க, ஒரு என்ன சொல்றது, சோசியல் மீடியால இருக்கட்டும், ஒரு டக்குனு ஒரு ஃபயர் மாதிரி பத்திட்டு போகணும் இல்லையா, ஒரு மேட்டர் சொல்லும் போது அந்த மாதிரி டிஎம்கே சைட்ல இருந்து ஸ்டாலினோ அல்லது உதயநிதி அவர்களோ அல்லது வந்து இவங்க கனிமொழி அவர்களுடைய பிரச்சாரமோ யாருடைய பிரச்சாரமே அங்க எடுப்படல. தேர்தல் அறிக்கையும் எடுப்படல, அதுவும் எடுப்படல. இந்த 8000 கூப்பன் வச்சு ஒரு பெரிய ஸ்கேம் ஒன்று பண்ணிட்டு இருந்தாங்க, அதுல ஒரு உயிரே வேற போயிருக்குது. இதெல்லாம் மக்கள்கிட்ட கண்டிப்பா பிரதிபலிக்கும். ஸோ இப்படியாக சர்வே ரிப்போர்ட்டு அதிமுக சாதகமாக வந்திருக்குது. அதே போல பார்த்தீங்கன்னா திமுகவுடைய எந்த ஒரு ஆயுதமும் எடுபடவில்லை அப்படிங்கிறது இப்போ நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. பார்ப்போம், இன்னொரு 6 நாள் தான் இருக்குது ஓட்டு போடுறதுக்கு. அடுத்து மே மாதம் 4ஆம் தேதி என்ன ரிசல்ட் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். இவ்வளவு நேரமா வந்து நீண்ட நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணி விளக்கத்தை கொடுத்ததுக்கு நன்றி ப்ரோ. நன்றி.